இந்த வருடம் ஆடி மாதம் முதல் நாளே வெள்ளிக்கிழமையாக பிறந்ததுனால அம்மனுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள்னே சொல்லிக்கலாம். காலையில் எழுந்த உடனேயே நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அம்மனை வரவேற்கும் விதமாக சூப்பராக வாசலுக்கு ஒரு கோலத்தை போட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணியை பாய்ச்சாச்சுங்க. தண்ணியை பாய்ச்சின கையோட அப்படியே பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அப்படியே நம்ம ஒரு பூஜையும் சிறப்பானதாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்ச பூவு மலர்ந்த பிறகு தான் கட்டவே ஆரம்பித்தேன். கட்டி முடிச்சாச்சு. அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த நாளில் நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, கல்லுப்பு, வெத்தலைப்பாக்கு, கண்ணாடி வளையல் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. சாமி படத்தை சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கு அகல் விளக்குன்னா அகர்பக்தி வச்சு நல்லா பூஜையும் பண்ணிட்டாச்சு. மனசில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நம்ம வேண்டிக்கிட்டாச்சு. அடுத்தது என்னங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்த ஒரு இனிப்பான ஒரு சீம்பால் தாங்க செஞ்சோம். அது நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாட்டு சர்க்கரை போட்டு செய்ததுனால நீங்களும் அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆடிக்காத்துல அம்மியும் நகருமா அப்படிங்கிறது பழமொழிங்க. அம்மி மட்டும் இல்லைங்க, சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு 4-5 மலைத்தூத்தலாவது தூற்றிவிடும். இன்றைக்கி பண்டிகைக்கு எங்கள் வீட்டில் செஞ்சது சிக்கன் பிரியாணி தான். ரொம்பவே ஸ்பெஷலாகவும் செஞ்சோம். அப்படியே 3 தேங்காயை நான் இன்றைக்கி சுட்டு எடுத்தேங்க. இந்த தேங்காய் சுடுறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? நம்மளுடைய தீய எண்ணங்களை சுட்டு பொசுக்கிட்டு நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய இனிப்பானவைகள் எல்லாத்தையுமே, நன்மைகள் எல்லாத்தையுமே பதப்படுத்துறது தான் இந்த தேங்காய் சுடுற பண்டிகையே. தேங்காய் ஓடானது தீயவை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய